என்னடா தேர்ற ஏதோ பாட்டு எடுப்பான்னு பார்த்தாக்கா என்ன கறி என்னடா காரி வீடா என்னடா சும்மா தேர்றா சும்மா தீர உங்க தூக்கு மாதிரி தான் தீரா ஐயா ஜோடி 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 மை லேடி ஐயா ஜோடி 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 மை லேடி லேடி ஜோடி 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 மை லேடி 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 ஜோடி 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 மை லேடி 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 ஜோடி 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 மை லேடி 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 ஐயா பரமசிவனோ பார்வதி இருக்க கங்கைய போட்டா ஜோடி பரமசிவனோ பார்வதி இருக்க கங்கைய போட்டா ஜோடி அந்த முருகன் கூட தெய்வாடி இருக்க வள்ளிய போட்டா ஜோடி மதுரை இரண்டோ பொம்மி இருக்க வெள்ளச்ச போட்டா ஜோடி ஐயா மதுரை இரண்டோ பொம்மி இருக்க வெள்ளச்ச போட்டா ஜோடி மதுரை இரண்டோ பொம்மி இருக்க வெள்ளச்ச போட்டா ஜோடி ஐயா பள்ளிக்கூடத்துல வாத்தியார் எல்லாம் டீச்சர் போடுற ஜோடி பள்ளிக்கூடத்துல வாத்தியார் எல்லாம் டீச்சர் போடுற ஜோடி ஒரு கட்டட கட்டும் மேஸ்திரி எல்லாம் சித்தால போடுற ஜோடி ஒரு கட்டட கட்டும் மேஸ்திரி எல்லாம் சித்தால போடுற ஜோடி ஐயா பால்வாடியில பொற்பளர் எல்லாம் ஆயம போடுற ஜோடி பால்வாடியில பொற்பளர் எல்லாம் ஆயம போடுற ஜோடி மாமியா கொஞ்சம் அழகா இருந்தா மருமக போடுற ஜோடி மாமியா கொஞ்சம் அழகா இருந்தா மருமக போடுற ஜோடி மருமக கொஞ்சம் அழகா இருந்தா மாமனார் போடுற ஜோடி மருமக கொஞ்சம் அழகா இருந்தா மாமனார் போடுற ஜோடி ஐயா ஆஸ்பத்திரியில கம்மாடி எல்லாம் நர்ஸ போடுற ஜோடி ஆஸ்பத்திரியில கம்மாடி எல்லாம் நர்ஸ போடுற ஜோடி ஐயா தாளாடி மானோ பாப்பா பூமி போடுற ஜோடி தாளாடி பாப்பா பூமி ஜோடி தாளாடிக்கோ மானோ எல்லாம் கெட்டிக்கிற பொண்ணு ஜோடி கொண்டாடி கல்யாணத்துக்கு கொடுத்த பணத்துக்கு வட்டி இல்லாத எப்படி அது கழிக்க ஓம் சேர்த்து கோயிலுக்கு போனேன் போன மாசம் ஆமா போன மாசம் இரு நான் ஓம் சேர்த்து கோயிலுக்கு மாலை போட்டு நான் தான் எங்க ஊருக்கு குடிசை நீ தான் இட்டு போறேன் எங்க ஊர்ல மன்றம் வச்சுக்கிறேன் அதான் 9வது வருஷம் இட்டு போறேன் ஆமா 10ஆம் வருஷம் போறேன் 11 நான் 5 வருஷமா குடிசத்தியா இருக்கிறேன் வா ஒரு இரே பேச இரே மொட்டை இரே பேசாத ஓம் சேர்த்து கோயில் மாலை போட்டுன்னு 10 நாள் விரதம் இருந்தோம் 10 நாள் விரதம் அன்னைக்கு தான் 10 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாம் 10 நாள் நல்லா குளிப்பாங்க குளிச்சுட்டு நல்லா காலையில் சாயங்காலம் குளிச்சுட்டு கோயிலுக்கு போவாங்க நல்லா பாட்டு பாடுவாங்க சுண்டுல பொங்கலாம் நல்லா தின்னுவாங்க அப்பதான் 3 வேலை விரதம் சாமி ஆமா சாப்பிட ஏமா இரு ஆத்தா மகமாரி தாய் இரு மாலை போட்டுன்னு எல்லாம் டூர் பஸ்ல ஏறுவாங்க போறாங்களா இருமடி அடிக்கிறாங்களா இல்லையோ போல சீட்டை புடிச்சுட்டு பஸ் இல்ல சீட்டை பிடிக்கணும் அப்புறம் டிரைவரை கரெக்ட் பண்ணிடணும் அப்பதான் போடுவான் பின்னாடி டாய் போடுறானா போடுவான் இறனா எடுப்பான் அவனுக்கு என்ன பீடி சிகரெட் வாங்கி கொடுத்தா ஓட்டின்னு போயிடுவான் ஆமா ஆடாத கோயில போய் இறங்கணும் ஒண்ணு வேகமா போடுவாங்க பஸ்ல என்ன பண்ணுவாங்க பஸ் போட்டு உடைப்பாங்க சீட்டு கீட்டு எல்லாம் தாறுமாறா அப்ப சொல்றேன் போட்டு நொறுக்குவாங்க பஸ் அப்படியே பஸ் கந்தலாம் ஆயிடும் பஸ் விட்டு கீழே இறங்குவாங்க இறங்கணும்னா வேகத்துல ஓம் சத்தி போட்டுன்னு போவாங்க ஓம் சத்தி டோக்கன் வாங்கிடுவாங்க ஆனா குடோனுள்ள வேகமா ஓடுங்க ஓம் சத்தின்னு போயிட்டே இருப்பாங்க அந்த தேங்காய் ஓடுற இடத்துல போய் ஓம் சத்தி அந்த தேங்காய் ஓடிச்சு கீவுல இறங்குவாங்க பாரு சாமி பாக்க அப்ப கிட்ட போய் ஓ சத்தி சாமி கிட்ட போயிட்டு சாப்பாடு இல்லாத அல்ல பட்டு சாப்பாடு அன்னதானம் போடுற இடத்துல போய் பேச்சே வர மூச்சு வராது எதிராது அந்த மாதிரி கதிரப்பா மகாலட்சுமி மகாகாலம் இருந்தே இதோ எம்மா இந்த ஊர் தண்ணி இதோ தேவன் சேர்ந்த நம்ம
இந்த ஓம் சக்திக்காக ஓம் சக்தி புண்ணியத்தினால் இதோ கெட்டிக்காரங்க 50 ரூபா கொடுத்துடலாம். அவர் குடும்பத்தில் இந்த மகமாரி அம்மனும் அவங்க அக்காக்கள் ஓம் சக்தியும் அண்ணன் கோபாலகனும் என்னைக்கு கட்டி காப்பாற்ற வேண்டும். இதோ காக்கா கவுண்டர் காக்கா கவுண்டர் மகன் முருகன் இதோ பாஞ்சாலி ஆடக்கூடிய கதிரிக்காக 100 ரூபா கொடுத்துடலாம். அவர் குடும்பத்தில் மகமாரி அம்மனும் அந்த கோபாலகனும் துணை இருக்க வேண்டும். சுபேஜயம். ஏய் பாப்பா ஏய் குலப்பட்ட வாடி
வாயாடி முண்டியா இருக்கிறாங்க. சரியான கேள்வி கேக்குதா டேய் டேய் டேய். ஏன்னா இந்த கேள்விக்கு பதில் உனக்கு தெரியுமா தெரியாதாடா? குடிச்சிக்க டைம் இல்ல. வசந்த இந்த கேள்விக்கு உனக்கு பதில் தெரியுமா தெரியாதா? எப்படி திட்டுமா? வைக்க வரப்பு பண்ணணும், வைக்க போருக்கு பிறந்தவன் ஆ. ஆளை காணுனது. ஆமா. இந்த மாதிரி மைதானத்துல வைக்க போர் போட்டா என்ன ஆகும்? மரமாடு போற மாடுல முடி திட்டு போகும். அந்த மாதிரி உங்க அம்மா கண்டவன் முடிஞ்சு நீ பிறந்த மாதிரி அர்த்தம். என்னடா இது? ஏறி வைக்க புது வைக்க தள்ளி வந்தா என்ன ஆகும்? போற வரவங்க எல்லாம் மனமாட்டு போவாங்க. அந்த மாதிரி உங்க அம்மா கண்டவன் மட மாதிரி நீ பிறந்த மாதிரி அர்த்தம். அதான் வாய்க்க வரப்பு பண்ணுவேன், வைக்க போருக்கு பண்ணுவேன், ஆளை காணுன்றது அதை பார்ப்போம். மாம்பேரி தத்துவத்து உன் வாயில சொன்னியே, உன் வாயில என்ன எடுத்து வைக்கிறது? சொல்றா டே மொட்டை பையா, அந்த கொல்லப்பட்டி நான் பார்த்துட்டு வாடி வல்லார ஓய்ய மிசிக்கிடா 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 போடுறோம். ஆமா என்னடா கூட மரியாதையா வாங்க அண்ணா இல்ல உள்ள மாமான்னு கூப்பிடு. வாடா போடான்னு உன் வீட்டுல சாணி வர்ற பையன் இல்ல வீடு தொழில் அண்ணனு கூப்பிட்டு மாமானு கூப்பிட்டா என்ன ஆகும்? மாமான்னு கூப்பிட்டா பஞ்சாயத்து கூட்டுவாங்க. அதெல்லாம் நீ அண்ணனே கூப்பிட சொல்லு. அண்ணனு கூட்டா யாரு கண்டு மாட்டோம், அண்ணன் தங்கச்சின்னு விட்டுருவாங்க. அதனால பாரு ஏரியா தேவனூர், நாயனூர், வீரபாண்டி, வேட்டவளம் இந்த லைன்ல நான் பெரிய ஆளு. எப்படி இன்னும் பெரிய ஆளு? அவன் குச்சாய்ச்சி வித்தவன். ஓ என் குச்சை சிவன் தான் சப்பி சப்பி சாட்டான். பேசண்டப்ப அவன் டீ சாப்பிடுறான். புர்ரா கம்முனு டீ பாடி வச்சானே ஊர்ல தான். சும்மா ஐஸ் வண்டி ஓட்டன பையமா. நான் எந்த வண்டி ஓட்டனா நீ ஒரு லேடிஸ் வண்டி ஓட்ட போறேன். பாடியே கப்ப கணங்க. ஏய் வண்டி லை கேட்டோடயா. நான் பாடி பாட போறேன். கண்ணாடியா ஒரு பொண்ணு வந்து பாடி பாட போறேன். ஒண்ணடா பாடி பாடுறா. ஏய் மொத்த பாடு வைடாத. ஆமா மஞ்ச போறா. ஏய் இறலா ஆடி தேவடியா முண்டேனா வரவல அப்படியே இருக்கீங்களா? சின்ன படி வச்சு முடியல. உன் பொண்டாட்டியா உன் அக்காவோ உன் தங்கச்சியா எப்படி நீ பண்ண தேவடியான்னு கேட்டே. ஓ உன் பொண்டாட்டி உங்க அக்கா எங்க இருக்குது? ஓ விது போ. ஏய் ராசாத்தி வண்ணே எண்ணி ஆ ஆ ஓ ஓ ஏய் ஏய் அரவனியா ராசாத்தி வண்ணே எண்ணி அப்பகல கண்முழிச்சே அப்பகல கண்முழிச்சி ராணி வண்ணே அப்பகல கண்முழிச்சி ராணி வண்ணே என்னாச்சு பூமியே? பூமியே என்னாச்சு? என்னாச்சு? எவ்வளோ டாக்டர் பார்த்தா சரி வரல. ஐயா எவ்வளோ வைத்தியம் பண்ண சரி வரல. எவ்வளோ பாண்டிச்சேரி போனியா? அந்த ஜிக்குமாருக்கு போய் பார்த்தா சரி வரல. சரி வரல. திருக்கோளூர் சிகிச்சைக்கு போனா சரி வரல. சரி வரல. திருவண்ணாமலை கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனா சரி வரல. கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் அங்கேயும் சிகிச்சை போனா சரியா வரல. சரி வரல. உங்ககிட்ட போனோன்னு வைத்தியம் சரியாச்சுடா. என்னாச்சு? கட்டி இருந்துச்சு ஒந்துச்சு. அட்டேஷன் ஐயோ ஐயோ பண்ணி பாரு மாமா போலாம். அவன் ஆய எப்படி பண்ணான்? ஏய் நீ ஒரு பாட்டு பாடி கேடுடா. ஏய் ஓ அக்கா போ தங்கச்சி போ சித்தா தவ பெரியாத்தா தேவடியா லங்க மாதிரி ஜாடு மாதிரி அவனே போய் சொல்றா தேவடியானே. ஏங்கிட்ட வராத கண்ணல வந்தவையா தொடப்ப கட்டையில அடிப்பான். எதன அடிப்பா? தொடப்ப கட்டையில கல்லையில அடிப்போம். மொரத்தால அடிப்பான். எதன அடிப்பா? தொடப்ப கட்டையில. நான் என் கொட்டையில அடிப்பேன். ஏய்
நேத்து பண்டிகை பார்க்க ஆட்டு வந்த பண்டிகை என்ன ஃபேமஸ்? பழப்பழம் பேசுறது அது என்ன இருக்கும்? பொட்டு இருக்கும். அவங்க எல்லாம் உங்க அம்மா பொட்டும் இருக்கும். அதான் உங்க அம்மா ஓட்டியா நிறைய செத்து போ. அம்மா வணக்கம். கேடுறா கம்மியாச்சு. நீ மடு குடிக்கல, நான் குடிக்கூடாது. நீ வயிற்று சோறு தானே. வர வெள்ளிக்கிழமை உனக்கு காரியம். அவங்க அளவு சொல்லியமா நீ அவங்க ஒண்ணுக்கு உதவாத பையாமா நீ இல்லையாடா? ஐயா மங்கையா வணக்கம் 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 அம்மா. தம்பி கச்சோர் கச்சோர், கலைச்சோர் கலைச்சோர், கமலபெச்சோர் மாதா மாதா, பிதா பிதா, குரு குரு, அந்த தெய்வம் அந்த தெய்வம். எதற்காக தெருக்கூத்து? ஆஹா, இதோ மாரியம்மன் திருவிழா முன்னிட்டு இன்னைக்கு ஒரு இரவு கூத்து. ஒரு இரவு கூத்து. ஆமா. அந்த மாரியம்மனுடைய வாதத்துக்கும் அதற்கும் தம்பி நான் வந்திருக்காங்க பாத்தியா? ஆமா. அருமைய தாய் தந்த மாதத்துக்கும் நம்ம நாடகம்படி வாத்தியார் கலை மாமணி விருது பெற்ற தாங்கள் சேகரக்கூடிய மதத்துக்கும் தேவனந்தரை சேர்ந்த கிருஷ்ணன் நாடகாசிரியர் அண்ணனுடைய வாழ்த்துக்கும் நம்ம நாடகம்படி இருக்கக்கூடிய அத்தனமான வேலுக்கும் உனக்கும் இந்த சிறியவனுடைய வணக்கம் விளக்கம் விளக்கமா சொல்லுமா. இலகுமாரி வதனி தம்பி யாரென்று விளக்கம்? இடுபாவது இடுபாவது தெரியுமா? இவடா ஐயா இடுபாவதி இடுபாவதி. ஆமாயம்மா. அது மட்டும் தான் விளக்கம் தெரியும். தம்பி இடுபாவனத்தை ஆண்டு வரக்கூடிய இடுபாசுரன் தங்கை தங்கை இடுபி இடும்பி கமலக்கண்ணி மும்முளைக்கண்ணி மும்முளைக்கண்ணி. தம்பி எனக்கும் மொத்தம் 3. என்ன அது 3? தம்பி ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் 2 ஸ்தனம் தான் இருக்க வேண்டும். ஸ்தனம் தான் இருக்கும். எனக்கு மட்டும் 3 ஸ்தனம். அது ஏன் உனக்கு மட்டும் 3? அந்த 3 ஸ்தனம் வந்த காரணம் என்ன தெரியுமா தம்பி? எனக்கு மட்டும் 3 ஸ்தனம் வந்து அப்படி என்று அந்த சிவபெருமானை நோக்கி அழகாக தவத்தை செய்து அப்பொழுது தோன்றினார் யாரு? சிவபெருமான். அப்பொழுது வாழ்த்து கேட்டு ஐயா ஒரு பெண்ணாக பிறந்து விட்டார் 2 ஸ்தனம் தான் இருக்க வேண்டும். எனக்கு மட்டும் 3 ஸ்தனம் வந்த காரணம் என்ன அப்படி என்று கேட்ட பொழுது அப்போது தெரிவித்தார், அம்மா உன் கண்ணுக்கு ஏற்ற ஆடவனை நீ எப்பொழுது பார்க்கிறாயோ அப்பொழுது அந்த 3ஆக ஸ்தனமாக பட்டது மறந்து போய்விடும் அப்படி என்று தெரிவித்தார். அவர் எப்படி தெரிவித்து போய்விட்டார். அது கொண்டு போனமா வந்தமா இருக்கணும். சும்மா தண்ணி குடிச்சு சந்தா சுத்த கூடாது.
வணக்கம்மா. வணக்கம் விளக்கம் தம்பி. சொல்லு. அப்படி இருக்கும் பொழுது ஆ. எங்க இருக்கிறோம் நாங்க? இடுபா வனத்திலே இடுபாவனத்துல இருக்கீங்க. காட்டுல வனத்துல இருக்கிறோம். ஆமா. தினந்தோறும் என் அண்ணன் இருக்கார் பார், ஆகி. இடுபாசூரன். இடுபாசூரன். அவர் தான் போய் சாப்பாடு கொண்டு வருகிறேன். எனதோறு உணவு எடுத்து உன் அண்ணன் இடுபாசூரன். ஆமா, நாங்க என்ன சாப்பிடக்கூடிய ஆளு? அதமா விஷயம் தர்மா விஷயம். ஒன்னையும் சாப்பிடுவோம். என்ன சாப்பிடியா? ஆமா, சாப்பிட்டு போ. அப்படி இருக்கும் பொழுது அண்ணா தினந்தோறும் நீங்க தான் போய் சாப்பாடு எடுத்து கொண்டு வரீங்க. ஆமா. இன்று நினைச்சு நான் போய் எடுத்து கொண்டு வரேன். அப்போ காட்டை சுத்தி எட்டு வரேன். ஆமா, அப்படி என்று சொல்லிவிட்டு அந்த காட்டிலே அப்படி வந்து கொண்டே இருக்கிற நந்தவனை போய் பாத்துட்டு வந்துட்டே இருக்கிறேன். ஆமாண்டா. அப்படி வரும்பொழுது பெருத்த தேகம், பெருத்த திரேகம், கருத்த உடல், கருத்த உருவம். ஐயோ சாமி, அவரை பார்த்த உடனே அந்த மூன்றாக சனமாக பட்டது அப்படியே மறந்து போய்விட்டது. மறைஞ்சிச்சு. ஆமா, அப்படி மறந்து போய் உடனே அவர்கிட்ட போய் பேசிக்கொண்டே இருக்கிறேன். ஆமா, இரு இரு இரு. ஐயா, நீங்க தான் எனக்கு திருமணம் செய்ய வேண்டும் அப்படி என்று பேசிக்கொண்டே இருந்தவர். அப்பொழுது என் அண்ணன் இருக்காரு பார், இடுபாசூரன். நம்ம தங்கை நரமாமஸ் எடுத்துறதுக்கு போனாலே ஆளை காணவே இன்னும் ஆளு இல்லை வரல அப்படின்னு தேடிக்கொண்டே வந்தார் பார். அப்படி வரம்பொழுது நான் இவர்கிட்ட பேசுன பார், ஓ நம்ம தங்கச்சி கிட்ட யாரோ தகராறு பண்ணிட்டான் அப்படின்னு வந்தார் பார். கேட்டுகள் இல்லாம அவங்களுக்கு சண்டை. அந்த சண்டை ஏற்பட்டு என் அண்ணன் மடிந்து விட்டார். உங்க அண்ணன் செத்துட்டான். ஆமா, அப்படி மடிந்து போன விடனே அப்படி பார்த்து கேட்டேன், யாருகிட்ட? பீமகிட்ட கேக்குறேன். ஐயா ஐயா, எனக்கு இருந்த துணை. ஆமா, இரு இரு இரு. என் அண்ணன் தான் இருந்தார், ஒருவர் தான் எனக்கு துணை இருந்தார். என் அண்ணன் பள்ளி ஏய், எங்க அண்ணன் தான் எனக்கு துணையா இருந்தாரு. ஆமா, அவரையும் சாவடிச்சுட்டீங்க. இதுக்கு மேல் நீங்க தான் எனக்கு திருமணம் செய்ய வேண்டும். ஆமா, நீங்க தான் எனக்கு துணையாக இருக்க வேண்டும். ஏமா ஏமா பேச இரு. என்ன ஏமா? இரு இரு ஏமா? நீ பண்ணவையா? அவன் என்ன பண்ணுவான்? ஏமா, அது சுத்தமான மெண்டல், திருக்கோளூர் மெண்டல் அது. அப்பொழுது அப்ப செத்துட்டான். பீமச்சனை திருமணம் செய்துட்டீங்க. திருமணம் செய்து இப்பொழுது எங்க வீட்டுக்காரருடைய உத்தரவு, எனக்கு அவருக்கும் ஆணுக்கு ஆணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் ஒரே ஒரு பிள்ளை, ஒரு கஜன். அப்படி இருந்தாலும் இந்த தினத்திலே எங்க வீட்டுக்காரருடைய உத்தரவு, அவங்க மனைவி கமலகரி வந்து சொல்லிடுவாங்க. வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா. ஒரு கேள்வி வச்சு
டேய், என்னடா? என்னடா ஒரு அதானே, மரியாதையா கேளுங்க. ஏய் கேவியா உன் சூத்து மட்டும் கவனிக்க மாட்டேங்க. வாடா உன் பேச்சுக்கு வந்தா. ஏய், ஓ நான் தனிமா பார்க்க கூடாது. ஆமா சுடுகாட்ல சூரிய வைக்கிற இட்டு போ. ஏன்டா அடி வாங்கி அப்புறம் சூத்த புண்ணாயிக்கிறா? ஐயோ, என்னை பத்தி உனக்கு தெரியாது. சரி வா. பாடு. ஏய், நான் தனிமா பார்க்க கூடாது. என் தம்பி சகாதேவன் இருக்கா, அவனை அழைத்து கொண்டுதான் அதுக்கப்புறம் அண்ணனை பார்க்க வேண்டும். சகா தேவதன் போ. Thank you.